வணக்கம் நண்பா. செப்ரானிக் நம்ம இந்தியன் பிராண்ட், இதை தமிழ்நாட்டு பிராண்டுன்னு கூட சொல்லிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் வடிவத்தில் ஸ்மார்ட் பேண்ட் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதாவது கேட்கும்போதே குழப்பமாக இருக்குது. அதாவது ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்குது, பட் ஆப்ஷன் சைஸ் பார்க்கும்போது இது ஸ்மார்ட் பேண்ட் தான். என்ன இதில் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், இல்லைனா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான நம்ம நாட்டு பிராண்டாக இருந்தாலும் சரி தான், பிற நாட்டு பிராண்டாக இருந்தாலும் சரி தான், எது புதுசாக வருதோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இனி உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணுறேன். பேக்கை பிரிக்கிறேன் பாருங்கள். பேக்கை பிரிக்கும்போது ஒரு ஸ்பாஞ்சுக்குள்ளாடி தான் பேண்டை டிப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது மேல் பகுதியில் இருந்து நீங்கள் எடுக்கும்போது வெளியே வராது. அந்த ஸ்பாஞ்சை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக பேண்டு வெளியே வருது. பேண்டு பார்க்குறதுக்கு அச்சு அசலாக வாட்ச் மாதிரி தான் இருக்குது, பேண்டுன்னு சொல்ல முடியாது. சுற்றி சுற்றி பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை ஒதுக்கி வச்சுருவோம். வேறு என்னென்ன இந்த பாக்ஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. தென் யூசர் மேனுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். வாட்ச் பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருந்து பார்க்கும்போது ஒரு ப்ரீமியமான வாட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடு ரெண்டு சைடும் பார்த்து அப்புறம் பேக் சைடெல்லாம் சுற்றி பார்க்கும்போது ப்ரீமியம் மாதிரி தெரியலை, ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில் தந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு லுக்கை கொடுக்குது. ஸ்ட்ராப் எல்லாம் உங்களுக்கு ரப்பரில் இருக்குது. அப்புறம் ஹெட்டு உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் பார்க்கும்போது வாட்ச் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ரொம்ப குறை சொல்ல முடியாது, ப்ரீமியம்னு சொல்ல முடியாது, மோசமான வாட்ச்னு சொல்ல முடியாது. பார்க்கும்போது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லலாம். பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி வாட்ச் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். அதை பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். 1.3 இன்ச்சில் உங்களுக்கு ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. ஸ்க்ரீன் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரொம்ப வெளிச்சத்தில் பார்க்கும்போதும் ஸ்க்ரீன் விசிபிளாக தான் இருக்குது, கிளியராக தெரியுது. அது ரொம்ப கிளியராக தெரியும்னு சொல்ல வரல, கிளியராக தெரியுது. இதுக்கப்புறம் IP68 ரேட்டிங் தந்திருக்காங்க. தண்ணிக்குள்ளோடி முக்கலாம், அது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும், அந்த பிரச்சனை இல்லை. தென் இதில் உங்களுக்கு 200 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அப்புறம் வசதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் பேண்ட் என்னென்ன வசதிகள் இருக்குமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் ஐகான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது சில வாட்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐகான் உங்களுக்கு அனிமேஷன், அதாவது ஐகானில் உங்களுக்கு அனிமேஷன் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதில் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு திருப்தி அளிக்குது. அப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் டிஃபால்ட்டாக ஒரு வாட்ச் ஃபேஸ் தந்திருப்பாங்க. இன்னும் எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அப்ளிகேஷன் தந்திருக்காங்க. அதான் இந்த வாட்ச்லேயே உங்களுக்கு செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஒரு QR கோட் வியூ ஆகும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலிமா ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பேர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பிடித்தமான வாட்சை வாட்ச் ஃபேஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மெனுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லா பேண்டில் வர்றது மாதிரி தான். எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க அது இருக்குது. அப்புறம் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, ஹார்ட் ரேட்டு, அப்புறம் பிளட் ஆக்சிஜன் லெவல், வெதர் அப்டேட்டு, மீடியா கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், ப்ரீத் எக்ஸசைஸ். இப்போ எல்லா பேண்ட்லேயுமே இது வருது, இது ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. அப்புறம் வாட்ச் வைஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. அப்புறம் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடுக்குள்ளாடி என்டர் ஆகுது. அப்புறம் பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. அப்புறம் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டருக்குள்ளாடி போகுது. அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூட்டிலிட்டி டூல்ஸ் எதுவும் இல்லை, ஒரு டைமர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரீசெட்டு, அப்புறம் ஒரு சில ஆப்ஷன் மிஸ் ஆகுது. அதாவது ஸ்க்ரீன் டைமிங் எவ்வளோ இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதில் மிஸ் ஆகுது. இதில் தான் எதிர்பார்த்தேன், பட் இதில் இல்லை. இதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது ஒரு பட்ஜெட் ரேட்டில் 3000 ரூபாய் பட்ஜெட்டில் ஓரளவுக்கு திருப்திகரமாக தந்திருக்காங்க. நண்பா, இதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் இருக்குது. அதாவது இந்த வீடியோக்கு முந்தைய வீடியோ ஒரு ஸ்பீக்கர் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்பீக்கரை தயவுசெய்து வாங்காதீங்க. ஒரு 3 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறமா அது வந்து கோளாறு பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது வால்யூம் வந்து கரெக்டான லெவலில் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கரெக்டாக பேர் ஆக மாட்டேங்குது, ஒரு சில இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு நாங்கள் கொடுத்த அந்த டிடிச்சோட சிங்கிள் சர்டிஃபிகேஷனும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். அந்த சவுண்ட் பாரை நீங்கள் வாங்காதீங்க. ஐகியரோட ஒரு ப்ராடக்ட்டு, அதாவது இந்த வீடியோவுக்கு முந்தைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவு பரவாயில்ல, பேட்டரி பேக்கப் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதாவது 4 நாள் செக் பண்ணியிருக்கிறேன். 4 நாள் செக் பண்ணுறதுல எங்களால் வந்து பெரிய அளவுக்கு குறைகள் கண்டுபிடிக்க முடியலை. பட் இந்த மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிற பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்துது. மற்றபடி
இந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்கலனாலும் சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இது பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, வாங்கலாம் நண்பா. இது தேவைப்பட்டால் இதோட லிங்க் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.